ஃப்ளாப் சர்ஜரி பண்ணியிருக்காங்களா? இந்த பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனா கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாப்போட சைஸ குறைக்க முடியுமான்னு தான் கேட்குறாங்க. கண்டிப்பா முடியும். ஆனா, உங்களுக்கு எந்த ஃப்ளாப் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நமக்கு ப்ராடா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. ஃபேஷியோ கியூட்டேனியஸ் ஃப்ளாப் அண்ட் மசில் ஃப்ளாப். ஃபேஷியோ கியூட்டேனியஸ் ஃப்ளாப்னா நம்ம ஸ்கின்னோட லேயர்ஸும் சேர்த்து எடுத்தா அது ஃபேஷியோ கியூட்டேனியஸ். மசில் ஃப்ளாப்னா நம்ம யூஸ் பண்ற மசில்ஸ் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது அதுல. இப்போ உங்களுக்கு ஃபேஷியோ கியூட்டேனியஸ் ஃப்ளாப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளாப் செட்டில் ஆகி 3 மாசம் கழிச்சு நம்ம தின்னிங் பண்ணலாம். ஆனா தின்னிங் இதுலயே வந்து 2 ஸ்டேஜ்ல பண்ணணும். அதாவது ஒரு ஃப்ளாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 50% ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும், அதிலிருந்து 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு இன்னொரு 50% செகண்ட் ஸ்டேஜ்லயும் நம்ம தின்னிங் பண்ணலாம். ஆனா நீங்க மசில் ஃப்ளாப்ஸ பார்த்தீங்கன்னா, அது ஹீல் ஆறதே ஃபைப்ரோசிஸ் ஆயி ஹீல் ஆகும். ஸோ அதனால அதுவே ஸ்லோவா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் குறையும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அது சைஸ் குறையாது. ஸோ ஃபேஷியல் கியூட்டேனியஸ் ஃப்ளாப்ல ஃப்ளாப் தின்னிங் பண்றது, அதாவது சைஸ் குறைக்கிறது ரொம்ப ஈஸி. மசில் ஃப்ளாப்ஸ்ல சைஸ் குறைக்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா ஜெனரலைஸ்டா ஒரு ஃப்ளாப் சைஸ் குறையணும்னா, நம்ம ஃப்ளாப் மசாஜ் நல்லா பண்ணாலோ, இல்ல கம்ப்ரஷன் கார்மெண்ட்ஸ் போட்டாலோ ஃப்ளாப் சைஸ் கண்டிப்பா குறையும்.